இங்க கிஷன்றவருக்கு சீக்கிரமாவே கோடீஸ்வரன்னு ஆசை. ஏன்னா, அவர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில பொறந்தவரு. சென்னைக்கு வரலான்னு நெனைக்கிறாரு. வித்தவுட்ல வர்றதுனால பாதியிலேயே இறக்கி விட்டுடுறாங்க. இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல ஒரு பங்களா இருக்கு. அங்கேயே வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்துறாரு. அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப மேனேஜராவும் ஆயிடுறாரு. கிண்டான்ற கோடீஸ்வரன பார்க்குறாரு. இவர் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நெனைக்கிறாரு. அவர் இருக்கிற அதே கிளப்ல இவரு ஜாயின் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஆனா ₹10,00,000 டெபாசிட் பண்ணணுமா. ஊர்ல கிஷு கிட்ட இருக்க ஒரு வீட்டையும் வித்துட்டு ₹10,00,000 எடுத்துட்டு வந்து கட்டிடுறாரு. இப்போ கிண்டா கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டர் கிட்ட பாருங்கன்னு சொல்றாரு. கிண்டாக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்கும். அதனால இவர் கூட பேச்சு கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஒரு நாள் போலீஸ் கிட்ட கிஷு பிரச்சனை பண்றாரு. அதனால அடிக்கும்போது அவர் கீழே விழுந்து முட்டில அடிபட்டுடுது. அந்த வழியா போற கிண்டா தான் கிஷு அவங்க சித்தப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்திருப்பாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. கிஷு அந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் நல்லா பேச்சு கொடுத்து அந்த வீட்டுல இருக்க எல்லார பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் கிண்டா 50 கோடி பிசினஸ்ல லாஸ் பண்ணதுனால அவங்க அப்பா அம்மா வருத்தத்துல இருக்காங்கன்னு தெரியுறாரு. நீ எனக்கு 1 கோடி கூட நான் உனக்கு 2 மாசத்துல 100 கோடியா மாத்தி தரேன்னு சொல்வாரு. சப்போட்டா பொம்மன் விற்க ஆரம்பிப்பாங்க. கிண்டாவோட அப்பா அம்மா கிட்ட ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றதா சொல்வாரு. 2 மாசத்துல 1 கோடியா 100 கோடியாவும் மாத்திடுவாரு. இவங்க பரோட்டா கடைன்ற பேர்ல பவுடர் விற்பாங்க. அதே மாதிரி பொம்மை வைக்கிறன்ற பேர்ல செலக்கெடுத்துவாங்க. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு காசு சம்பாதிச்சிருப்பாங்க. போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா இந்த காசு எல்லாத்தையும் வைரமா மாத்தணும்னு ஒரு சேட்டு கிட்ட போய் 100 கோடி ரூபாய்க்கு வைரம் வாங்கிடுவாங்க. அப்போ திடீர்னு போலீஸ் ரைடு வந்துடும். இவங்க தான் இன்ஃபார்மர் நினைச்சு சுட வருவாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்து சேட்டை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. கிண்டா வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்கும். வைரம் எங்க இருக்குன்னு கேட்பாரு. வைரமா உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. கிண்டா நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால அவர் இறந்துடுவாரு. இப்ப வைரம் எங்க இருக்குன்னு தெரியாம கிஷு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. கிண்டா இவருக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அந்த கீ செயின்ல தான் வைரம் இருக்கும். இப்ப அந்த வைரத்தை எடுத்துட்டு போய் கிண்டாவோட அப்பா அம்மா கிட்ட இது உங்க பையன் சம்பாதிச்ச முதல் வருமானம், இது உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு நாங்க வந்து கிளம்புவாரு. நீ எங்கேயும் போவாத, எங்களுக்கு பையனா எங்க கூடயே இருந்துருன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிஷோடைய பிளானா இருக்கும்.